தொடங்கிட்டே ஒரு மரம் தோப்பாகாதுன்னு நிரூபிச்சிட்டீங்க. பங்காளிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். வாழ்த்து. நம்மளே தட்டிக்கிட்டாதான் ஒரு உள்ள நம்மளை மதிக்கலையாடா. பருப்பு வேகலையடா ஏன் மாவட்டத்தில் எனக்கு எல்லாம் தூக்க வரிச்சியில் இருக்காங்க. போட்ட அறந்தாங்க கூட பருப்பு வேகுது. இங்கே சிலிண்டரை கூட்டி வேகலையே. அப்புறம் சொந்த வந்த இருக்க ஏரியாவில். ஆனால் நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. அப்படி எத்தனை சந்திச்ச? நேற்று கூட பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் டீ சாப்பிடும்போது சந்தித்தேன். தம்பி மேடையில் சொல்கிறேன் தம்பி, நீ நக்கல் மயிர் பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்கிற ஆளை கேட்டால் அவங்க என்ன வேலை பார்க்குறா மட்டும் நீ அதை சொல்லு. சரி. முத நாடகத்தில் நான் சந்தித்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் யாருன்னா, வள்ளி திரும்ப நாடகத்திலே வள்ளிக்கு தர்க்கத்தை உண்டு பண்ண மாமனிதன்டா என் தாத்தையும் வரிச்சூர் பழனியப்பா. என்ன வேலை பார்க்குறாரு? அவர் செத்து போயிட்டாருன்னு. என்ன சொல்ற? வரச்சூர் பள்ளி பார்த்தா செத்து போயிட்டாருங்க. என்னப்பா அது? நேற்று கேதம் வரல. அன்னைக்கு பார்த்தேன் சிகரதண்டை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாருடா சிம்மக்கல்ல. சொப்பனத்தில் கண்டிருப்பனே. புரட்டா சூரி திரைப்பட நடிகர் புரட்டா சூரி எங்கள் அண்ணனோட மாமே யாருன்னா என் சித்தப்பு ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணா. அவரும் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாருல. என்னடா விக்ஸ் முட்டாய் இல்லாம வெளியே வர மாட்டாரு எப்படா? இப்ப நான் சொல்றாள் மாட்டிக்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. ஒரு கேள்வி 16 பதில் சொல்லி கூட மக்கள்கிட்ட கைதட்ட அம்பளிப்பு வாங்கக்கூடிய இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்களே நாடக உலகத்துல யாரு தெரியுமா? யாருன்னு? இது புதுக்கோட்டை முத்தப்பா. கண்ணை திறந்தா ஒளியிலன்னு பாடிக்கிட்டே செத்து போயிட்டாருன்னு. ஐயா கட்டிங் இல்லாம அரைச்சனா இருக்க மாட்டாப்லையே, செத்து போயிட்டாரா? இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் திருப்போணம் பக்கத்துல உள்ள அள்ளி நகரா என் மாமே ஆதி நாராயண சந்திச்சேன். இருக்காரா? அவரும் செத்து போயிட்டாருங்க. டேய் நீ நாடகத்துக்கு வந்தியா இல்ல கேதஞ்சல வந்தியா? வெளியோடா. தர்த்திரம் முடிச்ச மயிர் மயனை எதுக்கு தான் செத்து போயிட்டா? செத்து போயிட்ட பேரெல்லாம் சொல்ல செத்து போயிட்டா. இப்ப நான் சொல்ற ஆளை கட்டா நீ மிரண்டுருவேன். யாருன்னு? அது கோதமங்கலம் எங்க அண்ணே முத்துச்சிரிப்பி. அவர் அமெரிக்காவில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருன்னு. எந்திரிச்சு போ, அது தெரியுதுல்ல. அவன் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் இந்த மேடையை தவிர எங்கேயும் போலடா. போடா போடா, நீ போற ஃபீலிங் தெரியுதடா. சாமியாரை சந்திக்கிறேன். கன்கத்தில் பாட்பாடும் சாமியாரையா அவ்வளோதான். டோட்டல் நாடகமே இதுக்குள்ளே தான் நடக்கும். ஏய் இந்த சாமியார் பயப்படுவார் பங்காளி. இன்னைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி வயசுக்கு வந்த நாள். இன்னைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த ஆளை வர சொல்லு. இந்த கம்பளிங் மண்டே என்ன வர சொல்லு. ஏன்னா இந்த பட்டுக்கிழவி உயிரோடு இருக்கா? எங்க அண்ணே முத்தன் எல்லாம் அதுக்கு 70 ரூபா தரணுமா? சொல்லி வச்சுன்னு செத்து போச்சு. பிள்ளைத்தில ஊரம் பணியாரம் வாங்கி ஆனா எங்க அப்பத்தா இவங்களை பூரா வளர்த்துச்சுடா. எங்க அண்ணே முத்தன் எல்லாம் உட்காந்துருக்காரு. என்னண்ணே காசு இல்லாட்டாலும் ஓசியில் கொடுத்துட்டு வருமா, சாப்பிடுங்கடா வெறும் வயிற்றுல கிடக்காரு. ஏன்னா எங்கள் பெரியம்மா எல்லாருமே வயக்காட்டுக்கு போயிடுவாங்களாம். முத்தன் எல்லாம் சின்ன பிள்ளை. எங்கள் அப்பத்தா சொல்லும் அதுகிட்ட பணியாரம் திண்டு தானே நாளைக்கு நாங்கள் இன்னைக்கு எவனும் ஆப்ப கூட வாய் தர மாட்டாங்க. முத்தண்ணே அப்படியாண்ணே? ஆமாடா அதுக்கு தெரியும். முத்தனே எங்கள் அண்ணே. அது தென்னை மர ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை, கொள்ளையில வச்சமுள்ள குளம் சாச்சு போவதில்லை. தென்னை மரம் ஜாதி கோரும் தேங்காயும் காய்ப்பதில்லை, கொள்ளையில வச்சமுள்ள குணம் பார்த்து போவதில்லை. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டளை கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஒடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒண்ணு விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓடு ஓட ஓட. நன்றி. வசனத்தை மறந்துட்டியா? ஏன் நீ எதையும் மறந்து நிக்கிற யாழு ஆறுன்னு பயந்துட்டியா? நான் நிக்கிறது யாரு? நீ பயந்து தான் நிக்கிறியா? நான் பயந்துட்டேன். உண்மையிலே நான் பயந்துதான் இருக்கணும்.
உன்னைய பார்த்தா பயப்படணும். என்னை பார்த்தாவே நீ பயப்படணும். டிராக்டருக்கு பஞ்சர் ஓட்டுற மாதிரி இருந்து உன்னைய பார்த்தாவே என்னமா இது ஒரு மாதிரி இல்ல தெரியும். எந்த ஊர்லயாவது சாமி வேஷம் போட்டாலும் இப்படி வருவானா? திட்டத்துல எந்த ஊர்லயாவது கோமாளி வேஷம் போட்டேன் எப்படி வருவானாயா? நான் எப்படி வருவேன்? நான் கோமாளி. நான் எப்படி வேணாலும் வருவேன். சாமியார் மாதிரி வர்றேன். சாமியார் மாதிரி தான் வந்திருக்கேன். மானாமர ஆத்துக்குள்ள தண்ணி பிச்சிரே மாதிரி டேய் வந்திருக்கேன். சாமியார் மாதிரி வந்திருக்கேங்க. உனக்கு என்ன பேச்ச நீ முதல்லடியா? தேவையில்லாத நீ பேச. ராதா நீ தேவையில்லாத உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இந்த ஊருக்கு ரூட் தெரியாம தானே 3 தடவை எனக்கு போன் அடிச்சேன். உன்னை அசிங்கப்படுத்தி போடுவேன். செந்தில் போட்டிருக்க வேஷத்துக்காக மரியாதை கொடுக்குறேன். எல்லாம் தெரியுமாக்கா? எல்லாம் தெரிஞ்ச ஆள் எதுக்கு நாடத்துக்கு வர்ற? வேட்டையை பேசாமல் இருக்கணும். தெரியாத ஆள் தானே ஒரு ரூட்டை கேட்டு வரணும், ஒரு இடத்த தேடி போகணும், ஒரு வேலையை தேடி போகணும். உனக்கு தான் எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? ராமாயணம் தெரியுமா? மகாபாரதம் தெரியுமா? அறத்துப்பால் தெரியுமா? சீம்பால் தெரியுமா? ஆரோக்கிய பால் தெரியுமா? கடுகு 100 கிராம் எவ்வளோன்னு தெரியுமா? காரியா வட்டி போண்டா கடை உனக்கு தெரியுமா? எது தெரியும் உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? வா வா அசிங்கப்படுத்த மாட்டேன். ஏன்னா நீ நல்ல பையன். இப்போ தெரியுதா யாருண்டு? சும்மா கிடையாது. நான் பேசினேன்னா ஒரு பொம்பளை வளகாப்பு போட்டு பிள்ளை ஒத்துட்டு வர வரைக்கும் பேசுவேன். வாழ்க்கை வளர்கை தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துக்கிற அருமையான பேச்சு. வளர்ச்சி அடையக்கூடிய பருவம் 20 சிந்தனைக்குரியான பேச்சு, வளரக்கூடிய ஒரு மனிதனுக்கான பேச்சு, வளரும் தருவாயிலே பல இடர்பாடுகள் வந்தாலும் அதை மிஞ்சி பேசக்கூடிய பேச்சு, அறிவு சார்ந்த பேச்சு, அன்பு சார்ந்த பேச்சு, சிறப்பு வாய்ந்த பேச்சு, சிந்தனை உரிய பேச்சு, கருத்தாளமிக்க பேச்சு உன் காதிலே உன் நாவிலே ஒளித்திருக்கிறது. அப்பனே நீ வாழ்க்கை பல்லாண்டு உன்னை வாழ்த்துவேன்னு நீ நினைக்கிறீங்களா? என் ஜீக்கு உனக்கு ஒடிக்கிச்சா? என்ன விஷயம்? நல்லா தானே என்ன தெரியும்? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எல்லா இடத்துக்கும் ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் எல்லாமே தெரியும். 10 பாட்டு 8 தொகை விஜயகாந்த் பாட்டு வரைக்கும் தெரியும் எனக்கு. 10 பாட்டு மைத்த பூர்ண பாட்டு. 10 பாட்டுனா 8 தொகை 500. இளையராஜா இசையமைத்த லட்சம் பாட்டிலே அத்தனை பாட்டும் கேட்டவன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகசி, வளையாபதி, டவுலிட்டோலிய சான்சினா, எல்லாமே தெரியும். மார்க்கண்டி, ரேம் ஸ்டூடியோ, புரடாங்கில், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தை உணர்ந்தவன் நான். 3 லோகம் செல்லக்கூடியவன், 14 உலகம் செல்லவன், அனைத்து உலகத்தையும் சென்று வென்றவன், பரமதியுடைய அந்தப்புற வரை செல்லக்கூடிய தன்மை வாய்ந்தவன். தயவு செய்து எந்திரிச்சிருங்க. இங்க மிகப்பெரிய ஒரு சண்டை வருது, உன்னை தூக்கி போட போறேன். ரெண்டு பேரும் சந்த கடையில பேசுற விதத்தை பேசினா என்ன தெரியும்? வாதி பிரதிவாதி. பிராந்தி வாந்தி எல்லாம் கிடையாது. பிராந்தி ஓவரானாத்தே வாந்தி. டேய் வாதி இந்த வந்துட்டாங்கல்ல. என்னது? இந்த வந்துட்டாங்கல்ல. ஒருத்தனை சமாளிக்க முடியாது. உன்னைய தூங்க போட்டு தானே வந்தேன். போடா நீ வாடா. சாமியார் வந்து என்ன வம்புடுறாரு? என்ன பண்ற? டேய் சாமியாரா? சாமியாரு சாமியாரு. ஐயோ குடிய கடுத்து கேட்டாங்கல்ல. பேரை சொல்லுங்க. சாமியார் முகிலிலே ஒளிந்திருந்தான் முக்கன். அது சாமியாரு. மூங்கிலிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி. முதிய கடல் போய் படுத்தான் முகுந்த சாமி. தாம் கமல புகுட்டுரைத்தான் ஆறு சாமி, வேலுச்சாமி, ஐயா சாமி, பொண்ணுச்சாமி, கண்ணுச்சாமி, நல்ல சாமியை பார்க்க வந்த வெள்ளச்சாமி. நீங்க யார் சாமிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்ல. எரிச்ச மசர வர மாதிரி நீ பேச குமரா. டேய் டேய் யார சொல்றடி? முருகனை கூப்பிடுறேன். குலக்கோடல். ஆமா. நீங்க ஏன் பதறீங்க? இல்ல உங்க பேர் என்னது? நாரத மகாமுனி. இவனை கேட்டு விட்டனா? இன்ன வரைக்கும் நீ யாருன்னு கேட்ட இல்ல. கேட்டதுக்கு சொல்ல முடியாதுங்கறனால நான் சொல்றேன்னா விஷயம் இருக்கு. நீங்க சொல்றேன். நீ யார் முதல்ல? நான் யாருன்னு சொல்லணும். என்ன விஷயம்? இப்ப தெரிந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசினா இவன் தெரியாத மாதிரியே நடிக்கிறான். தெரிஞ்ச விஷயத்தை நீங்க வாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் உரைத்தால் மட்டுமே போதும். நான் என்ன கேட்கிறனோ அந்த ஏன் என்ன? அப்புறம் எதுக்கு தேங்க வந்த நீ? ஏன்? டேய் எதுக்கு தாடா நீங்க கேக்குற வேலைக்கு நானா பதில் சொல்லணும்னா அந்த அப்புறம் பொறுமசாமி அப்புறம் எதுக்குடா நீ பழைய கோவம் கேட்ட கோவம் அந்த பிரண்டு எத்துவில அதெல்லாம் வேணாம். அவர் என்னமோ அவர் கேக்குற வேலைக்கு பதில் சொல்லணும். என்ன என்ன என்னடா ஆளு வர்த்தி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லலனா தெரியாது சொல்லிட்டு போ. அப்புறம் என்ன பெரிய கோவக்காரன் பெரிய வெங்காயம் மாதிரி பேசுற? சாமி சாமி கோச்சுக்கறாதீங்க. நான் தீத்து விடுறேன். டேய் உடம்புக்கு தக்கன ஆளை பார்த்து சண்டை ஓட கத்துக்கடா. அந்த ஆளு பார்த்தா 2 எருவு மாட்டை தூக்கி போட்டு உரிக்கிற மாதிரி. 2 எருமாடை உரிச்சு போட்டா நான் கறி எடுத்துட்டு போறேன். ஐயா அவன் திருந்த மாட்டான். ஐயா ஒரு காலம் திருந்த மாட்டான். மகரிஷி ஒரு காலம் எனக்கு ஒரு உதவி நீங்க வாங்க. எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்ன வரம்? இவனை கேள்வி கேட்டு அப்படியே அசிங்கப்படுது. அத பண்ணணுமே. இப்ப இவன் உன் வாய் சவடாளுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீ இப்ப பதில் சொல்ற. நில்லு. எங்க ஓடுனா அரைஞ்சு பல்ல எடுத்து போடுவேன் முன்ன. டேய் அப்ப நீங்க வாத்தியாரா? இந்த கேட்டாங்கல்ல. கேள்வி கேட்க போறீங்களே. டேய் கேள்வி கேட்கிறேன் அதுக்கான பதில். ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் இத்தனை உலகத்தில் நடந்தது. கிரைதா, திரைதா, தோபார, கலிகுணம், கிரைதா வருட கணக்கு
திரைதாயத்தோட வரக்கணக்கு, தோபரத்தோட வரக்கணக்கு, கலியுகத்தோட வரக்கணக்கு, இதை மூன்றையும் கூட்டினால் 43,20,000 ஒரு சதுரயுகம். இந்த பூ உலகிலே சதுரயுகம் பிறந்தது. ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சுக்காற்றின் அளவு எண்ணிக்கை எவ்வளவு? வா, மூச்சு காத்து ஒரு நாளைக்கு மனிதன் மூச்சுக்காற்று உள்ளே வாங்கி வெளியிலே விடுகிறான். எத்தனை மூச்சுக்காத்தை உள்ளே வாங்கி வெளியில விடுகிறான் மனிதன்? நாளைக்கு நான் நிறுத்திட்டு வர்றேன். டேய், லட்சக்கணக்கில் அது. அப்புறம் அதை போய் என்கிட்ட கேட்டா நான் என்னைக்கிட்ட தெரிய முடியா? ஏதாவது ஒருத்தனுக்கு மூக்கு அடப்பா இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு மூக்கு அடப்பா இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மூக்கு, ஒவ்வொருத்தர் 2 மூக்கு அடைச்சிட்டு வாயில மூச்சு விடுவேன். இதெல்லாம் ஒரு கேள்வி. ஏதாவது சரி, நான் அடுத்திருக்க அப்படியே ராமாயணத்திலே ராமன் சீதையை எங்க கொண்டுட்டு போறாரு? வனவாசம் சென்றார். ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் சொன்னாங்க. என்னடா நீங்க கணக்கு கேட்டா சொல்ல மாட்டீங்க. புலியினத்து இருக்கு, ராமனத்து ராமனத்தா? ராமனத்து என்று ராமன் வனவாசம் சென்றார், சீதையை அழைத்தனு பாருங்க. அங்கே பர்ணசாலையோடு பேர்த்தி எடுத்து கொண்டு போனான் ராமணேஸ்வரன். சீதையை தூக்கிட்டு போனானா? யாரு? ராமணேஸ்வரன். தூக்கிட்டு போனால எங்க கொண்டு போன? நான் பார்க்கலையே. அவர் தூக்கிட்டு போனது நாயகனை பார்த்தேன். சீதையை ராமணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றான். எல்லாத்துக்குமே தெரியுற மாதிரி தூக்கிட்டு போனாரா? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தூக்கிட்டு போனாரு. ஆனா எங்க கொண்டு போனாருங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா? டேய், அரைஞ்சிருவேன். ஒவ்வொரு விஷயம் கேள்வி கேட்டனா அதுக்கு பதில் சொல்லு. இவன் சரியா வர மாட்டான், அதுக்கு இவன் சரியா வர மாட்டான். நீ போ முதல்ல. ராவணன் சீதையை சீதா பாட்டியை சீதா பாட்டியா? சீதா பிராட்டியை சீதா பாட்டியை பிராட்டியை பிராட்டியை சரி, சீதையை தூக்கிட்டு போனார்ல. அப்படி தூக்கிட்டு போகும்போது அதுதான் தப்பு. இவன் சொல்லிராயா? இவன் இந்த இந்த பையனோட திறமை இருக்கு. அப்படி தூக்கிட்டு போகும்போது சீதை சொன்னிச்சா இறக்கி விடு அப்படின்னுச்சா. தம்பி, நம்ம 99 பேர்த்த லூஸ் ஆக்கியிருக்கோம். இதோட உனக்கு இப்போ அரை பல்லு தனியாவே விழுந்து போயிடும். அதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா. எங்க சுத்தியாவது ரெங்கனி செவின்னு சொல்லிட்டேன். அப்ப மகாபாரதத்திலே பாஞ்சாலியை சபையிலே துயில் உரிந்தார்கள். உரிக்க சொன்னவன் யாரு? உரிந்தவன் யாரு? நேத்து கடா உரிச்சவன் வேலுச்சாமி. துகில் என்பது சேலையை உரிய சொன்னது ஒருத்தன், உறிஞ்சவே ஒருத்தன். சபையில யாரு உரிய சொன்னா, யாரு உரிச்சா? வாங்க. உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் யாரு? ஆமா, சிங்கம் பிச்சிருவான்டா. என்ன சொல்லிருந்தேன்? என்னடா இத கூட சொல்லலைன்னா அப்புறம் நான் அவர் சாமிட்ட வந்து நம்ம நின்றதுக்கு என்ன மரியாதை இருக்கு? இதாங்க உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். திறமை இருக்கு. கார்ல தானே வந்து எப்படி படிச்ச? ஏய், நான் எத்தனை புத்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க. அப்புறம் 19 புராணம் தெரியும். டேய் அரைஞ்சு விடுவோம்டா. புராணமே 18. ஆமா, 18 புராணம் தான். சேக்கிலால் ஏற்றப்பட்டது பெரிய புராணம் அப்படின்னு 18 புராணம் தான். இது ஒவ்வொரு புராணத்தையும் ஒவ்வொரு கதையை மையமாக கொண்டிருக்கிறது. நாரதர்னா நாரதர் புராணம், கருடன்னா கருட புராணம், கந்தன்னா கந்த புராணம் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் மையமாக கொண்டது. நீங்க 19வது புராணம் சொன்னீங்க, அது எந்த புராணம்? அது நம்ம சொந்த புராணம். அவனா கக்கூஸ்ல உட்கார்ந்து எழுதுனேன். இந்த புராணத்திலாம் கந்தன்னா கந்தனுடைய வாழ்க்கை வரலாறு, கலியுகத்தில் நடந்த கந்த புராணத்தை மையமாகவே கொண்டது. அப்படின்னு கருடன்னா கருடனுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த சொந்த புராணத்துல என்ன இருக்கு? இதுல எனக்கு என் பொண்டாட்டிக்கு இருக்க 2 பேத்துக்குள்ள கஷ்ட நஷ்டத்தை எழுதி வச்சிருக்கோம். அதை விடுங்க. அந்த சேலையை உறிஞ்சு இவன் பின்ன எதுக்கு பிரட்டறன்னு இருங்க, பிரட்டல. நான் டேய், நீ சுத்தி வளைக்கிற சொல்றேன் சாமி. அரஞ்சு சொல்றேன். பதில சொல்லு. எதுக்கு சுத்திக்கிட்டு கிடக்குறேன்னு எனக்கு தெரியும். கேட்டா பதில் சொல்றா. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ பதில் சொல்லுங்க. காலை புடிச்சு அருங்க. சபாஸ்ரா. என்ன அப்படி என்ன பாராட்டடா உன்னை? சும்மா பாக்குறது காமெடி மாதிரி தெரியுதா? உன்னை பாராட்டடா. கேட்ட கேள்விக்கு இவ்வளவு ஆங்காரம் பண்ணிக்கிற பாரு. உன்னை பாராட்டேனா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. என்ன வேணாலும் கேளுங்க. கேள்வி பதில் சொல்லாம இங்க உங்ககிட்ட வர்றதுன்னு எங்களுக்கு தேவையில்லை. சபாசியா. நாக்க புடிந்து கூட சாவே பதில் சொல்லாம போக மாட்டேன். கடைசியும் சொல்ல மாட்டாங்க. நீ பேசிக்கிட்டு உனக்கு தெரியாததுக்கு தான் இவ்வளவு விஷயம்.
நீ பேசிக்கிட்டு நான் ஒண்ணுக்கு வந்துட்டு ஏய் இருடா, நீ இருக்கிறத போலதான் பேசிக்கிட்டு இருக்க. நீ நிக்கிறேன்னு இவ்வளவு ஓடி பேசிக்கிட்டு இருக்க. நீ வாங்க நல்லா போச்சு. 10 லட்சம். இப்ப சேலையை உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்ச அவ்வளவுதான் விஷயம். அத நான் சொல்றேன். உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் யாருன்னு என்கிட்ட கேக்குறீங்கல்ல, அவ்வளவுதான் விஷயம். இந்த உறிஞ்ச சேலை பாலிஸ்டர் சேலையா நூல் சேலையா? என்ன சாமி நான் சொல்றேன். உரிய சொன்னவன் யாரு, உறிஞ்சவன் யாரு? எப்படி அந்த ஆளு சிவங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாரா லூசுச்சு. உறிஞ்சது யாருன்னு தெரியாது, உரிய சொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எப்படின்னு தெரியும். இப்படி கேட்டா அவர் ஓடி போயிடுவாருன்னு எனக்கு தெரியும். நம்மால் பின்றானையா அப்புறம் சேலையை கேட்டு வந்தீங்களா போய் என்ன சேலை? மக்களே தயவு செய்து நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. ஏன் இவங்க எல்லாரையும் லூஸ் ஆக்கி விட்டுருவாங்க. முடியல பொழைச்சுக்கங்க ஓடி போய். என்ன சாமி ஏகப்பட்ட பேரை கிறுக்காக்கி எடுத்துறாங்க. நான் நார்தர்கள் முறையில் சொல்றேன், பிள்ளோட்டியோட போய் பொழைச்சுக்கங்க. எல்லாத்தையும் கிறுக்கலாக்கி விட்டுருவாங்க. என்னையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக்கிடுவாங்க. முக்கா தரத்தில் இருக்கு. செந்தில் குமரா ஐயா போதும்டா சாமி. உங்க பேர் நாரதர். ஆமா. எங்க பேரை கேக்குறீங்களா? 2 வயலையும் கட்டி மேய்க்க முடியலையா? வீட்டுல எப்படி தேவை மேய்க்கிறாங்கன்னு தெரியலையா? நீ பதிலும் சொல்றே விடுங்க. உங்கள்ட்ட கேள்வி பேரை தெரிஞ்சுக்கிறீங்க. இதோடவே கேள்வி வைக்கிறத விட்டுட்டேன். இனிமேல் உங்கள் ஆனா கேட்டாண்டா ஒரு கேள்வி பாலிஸ்டா காட்டனா? ஐயோ நாராயணா. நாராயணனே உறிஞ்சதா? ஐயா 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 அங்க வரலையே. ஐயா யாரும் வர வேண்டாம் சாமி. எங்க பேர் தெரிஞ்சு அதை மட்டும் தான். உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டாமா சாமி? வேணாம்பா வேணாம்யா. பதில் நம்ம என் பேரை கேட்டிருக்காருனே. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. பேர் சொல்லிரு. குறை இல்லாம சொல்லணும். சரி. ஆமா அப்புறம் ஏதாவது குறை வச்சா எனக்கு டேய் கட்டவும் அவன் சொல்லுவேன். நீ ஏதாவது கிறிஸ்து மாதிரி ஏதாவது உனக்கு கலக்கி விட்டு பேரை சொல்லிடு. அப்ப அம்மா சொன்னிச்சா நம்ம குலசாமி முருகப்பெருமான். அப்ப அப்பா தான் சொன்னாராம் 18ஆம் படி கருப்பு கோயிலில் கடா வெட்டி பேர் வைக்கணும் தான் போனதுதான். அப்போதான் போகும்போது ஐயா மாட்டு வண்டியை பற்றிட்டு வந்திருக்காரு. அப்படி வரும்போது தான் அவன் இருளப்பை வந்து வயக்காட்டில் விழுந்தது. அப்படி வரப்புல விழுகும்போது அங்கே இருக்க நீ சாணி ஓட்டம் போகும்போது அந்த வெட்டிக்கிட்டு இருந்த அந்த விறகு மேலே சாஞ்சுதான் அவள் சேலையை பிடிச்சி இழுத்தது. அப்படி இருக்கும்போது ஒரு வழியா தட்டு வண்டியை பற்றிட்டு மானாமரையை தாண்டி போகும்போதே மாடு வெறிச்சுக்கிட்டே ஆற்றுக்குள்ளே வாஞ்சது. வண்டி கொடை வண்டி அடிச்சது. ஆமாம் அது வீர சோளத்துக்கிட்ட. அப்படி திருப்பி போகும்போது ஐயா சொன்னாரா வந்த சகனம் ஜல்லேன்னு தான் மாட்டு வண்டிக்கு அச்சாணி பிடுங்கி தான் இடவெளில் வந்து ஊட்டிக்கு அப்புறம் விழுந்தது. அதுக்கப்புறம் அப்பத்தா போய் அங்கே பொங்க கிண்ட போகும்போதே வெள்ளத்தை மறந்துட்டு போய் திருப்பி வீட்டுக்கே வந்தது. வெள்ளைக்கட்டியை காணாமட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு போன கிடா குட்டி எப்படியோ பாவம் காய அடித்ததில் வெதரில் புண்ணாக இருந்திருக்கு. இப்படிதான் எங்கள் ஐயா கோயிலுக்குள்ள போகும்போது சாமி கும்பிட்டுட்டே போடுறா. நான் இந்த ஆட்டுக்குட்டி கெடாய்க்கு காயடிக்க விடாம திரிஞ்ச கட்டையை தேடி திரிஞ்சு காயடிச்சு கட்டை கிடச்சிருச்சு. நான் இதை வச்சே பொழைச்சுக்கிறேன். என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னே. காயடிக்கணுமா? இல்ல வெதர்னு வெதர்னா கொட்டையா? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போட பிறகு தெரியுமே. இங்கே எவ்வளோ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அண்ணே கொடுனே பாவம். சரி என்ன பேசலைங்க நான் சொல்லிடுறேன். என் பேர் வீரத்தேவன். அவ்வளோதான். எங்கள் அண்ணன் கிள்ளி வளவேன். வேற எதையும் எதிர்பார்க்கலையா? வேற எதுவும் இல்லை. இது மட்டும் தாயா? இது மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். என்ன சொல்லணும் ஐயா? எதுவுமே நான் கேட்டேன். அப்புறம் வேற என்ன? உங்க பேர் வீரத்தேவன் கிள்ளி வளவன். உள்ள டேய் 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 பொசுக்குன்னு சாமிக்கு வெதர் இருக்கான்னு கேள்னே. பாருங்க அலோலம் சொன்ன ஒரு சத்தம். அப்படி சத்தம் போடும் போதே சின்ன வயசுல என் தங்கச்சிக்கு தொண்டையை பிடிக்கணும் போதே எங்கள் அப்பாத்தா வந்து கண்ணறியாமல் போய் தொண்டையை கட்டுறதுக்கு இலை பிடிக்கிட்டு சொன்னால் அப்போத்தான் அரளி செடியை பிடிக்கிட்டு வந்து ஆட்டும் போதே எங்கள் ஐயா வந்து சத்துன்னு விளக்க மாட்டேன் அடித்தது. அப்படி இருக்கும்போதே இங்கே இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் காவல் காக்க வரும்போது ஏற்கனவே திரும்ப திரும்ப பேசுற நீ. ஏன்னா செஞ்சலிச்சன்னு ஒரு திரும்ப பேசுற நீ. அப்படி வரும்போதே அங்கே பாட்டிலேருந்து ஆதி காலத்தில் வந்து பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அந்த மலையில வந்து யாகம் நடத்துவாங்க. இந்த மலையில இருந்து கீழே வரும்போது தான் நாங்கள் காவல் எப்படி இருந்த சாமி எப்படி ஆயிட்டாரு பாரியா. 100 வெற்றி ஆயிடுச்சுப்பா. 100வது ஆளு. ஆஹா வெற்றி விழா கொண்டாடி தலைவா இங்க வா தலைவா. 100வது ஆளு. ஐயா நாராயணா நாராயணா. வெட்டி கல்லு பட்டி கருக்கா பட்டி அத்தை பட்டி பித்த பட்டி தவள் பட்டி பாம்பாட்டி வைய பட்டி தென்னை பட்டி ஓட பட்டி மேல
வெட்டி அவசரம் வெட்டி அரசு வெட்டி எல்லாம் வெட்டி தவணை வெட்டி வளைய வெட்டி கொள்ளார வெட்டி கோடாஞ்சி வெட்டி ஆண்டி வெட்டி உதிர வெட்டி மங்க வெட்டி சிந்து வெட்டி புளுசி பட்டி புழுதி பட்டி அவனுக்கு மொட்டை நாக்குங்க. அங்க போய் என்ன பண்ணீங்க? வா அங்க போய் என்னென்ன விடுங்கண்ணே? என்ன இத்தனை ஊர் வண்டியை பத்திட்டு போனோமா போயிட்டு போய் அப்படியே வாழை இவன் விழுந்தே அல்ல அதுக்கு கையை அரிச்சதுக்கு மருந்து தேடி போனேன். சொல்லுங்க. அப்படியே வாழை மடக்கி நாவடிக்கு கண்ட வந்து ஆலமல் பழுவு மால்மலை நின்று சொன்னீங்க நலமுறை கண்டமலை முறை காந்தரம் கொண்டு அத்து கொண்டு ஊத்தி கொண்டு அமக்கள் வேறு உணத்தழுது மழை தப்பிஞ்சு பேப்பி பேப்பர்லாம் அழுகணி தொழுகணி ஆனவனைக்கு போன வணங்கி நில வேம்பு மாம்பு முருங்கப்பு வன்னிப்பு சின்னப்பு பாதகத்தி தோதகத்தி ஆறாமலகத்தி பந்தம். அடே ஏஜென்ட்டுக்கு வீட்டுக்கு போறேன்னா நான் வீட்டுக்கு போறேன். ஐயா எங்க அப்பா வேற நம்பிராசி, அம்மா நங்கே மோனி, நான் நிக்கல. தங்கச்சி வள்ளி, என் ஆளு ஒண்ணு இருக்கு. உங்கள்ட்ட நான் நிக்கல. நான் பொன்னம்பராய் குறுக்கு வழியில நடந்து போயிடுறேன். உங்கள்ட்ட நான் நிக்கல. அப்ப உங்க வீட்டுக்காரம்மா போன் அடிச்சா என்ன சொல்ல? ஓடிட்டான் தெரியலன்னு சொல்லிரு. 52 கொண்டாடிடா ஐயா. டேய் டேய் போங்கடா ஐயா காவல்துறை ஐயா மேல பாலியல் பலாத்காரம் மொட்டனாக்கு போய் சொல்ல தெரியல வர பாலியல் பலகாரமா பாலியல் பலாரம் ஒரு மேல கேஸ் போடுங்க. டேய் பாலியல் பலாரம்ல போண்டா போட்டாளா 52 பேரு. டேய் பாலியல் பலாரம்ல பலாத்காரம் அத்தனை பேர் பண்ணிருக்கீங்க. டேய் பலாத்காரம் சொல்லு. பலாத்காரம் இப்ப சொல்ல தெரியாம பாரு. பிரீதீஸ்வரி, பிரேஸ்வரி, பவதாரணி, பவராணி. டேய் நீங்க வாயத்தர்க்க அவனுக்கு சொல்ல தெரியாது. வாழைப்பழம் அங்க வாழைப்பழம் 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 கோழி குஞ்சு குஞ்சு கோழி கசரதபுர வள்ளினம் கதரதபுர வள்ளினம் ஞான நமனம் வள்ளினம் நம்மளா பார்த்தா ஞான நமனம் வள்ளினம் எங்க அம்மால பார்த்தா எரள வளல இடையினம். அது நீங்க சொல்றது நான் சொன்னா உங்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதுக்காக தான் சொல்றது. நேர் நேர் தேமாங்காய் நிலைநேர் புளிமாங்காய் நேர் விளை குளிரம் நிலைநேர் கருவிலம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அடின்னு சொல்லக்கூடிய ஐவகை இலக்கணா பழக்க வழக்கம் சொல்லுங்க. பழக்க வழக்கம் கோழி குஞ்சு கோழி குஞ்சு சுண்ணாம்பு சுண்ணாம்பு. வாழ்க்கை வளர்க்கை. அடுத்தபடியாக உங்கள் அழைத்து வாருங்கள். கண்ணே கண்ணே அண்ணே வெள்ளையம்மா அது கட்டபொம்மு நாடகம்டா. எப்ப வருவீரோ வருவீரன்றே எப்ப வருவீரோ வருவீரன்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் உங்க தம்பி அனை பாதா பணிந்தேனே எப்பிரவே பாண்டியனே உமத்துற பாதரவிந்த மதை போட்டி செய்த ஒரு நாளும் பிரியாத எப்பிரவே நம்ம காதை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. நாடகத்தை மாத்தி விட்டியாடா. நீதானே நாதோறும் நான் பாட காரணம் நீதானே நாடோறும் நான் பாட காரணம் நீ என் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கேதனம் உறவுராக விரவி இது உதயமாக வருவி நமது ராகம் இது அடிமையான மனம் நீதான்
ஆத்தாடி இது எப்ப ஆனிச்சு சாமி வந்திருக்கார். என்ன சாமி நாரத மகரிஷி. பார்க்கலாமா அண்ணே பார்க்கலாம் பார்க்கலாம்ல நாங்க 2 பேருக்கு அப்புறம் நான் அது நீங்க பாக்குறதுக்கு இல்ல வேற சாமி கூப்பிடுங்க மாமா ஏ சாமி வருது வழிய விடுங்கடா ஒரு சூடமேத்தி சூரக்காய போட்டு ஓடியடா கணபதிங் திங் 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 கணபதிங் திங் 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 கணபதிங் 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 தின் 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 கணபதிங் தின் தின் தின். பிரம்மச்சாரி பழிக்கு விழலாமா பிரம்மச்சாரி வளைக்க விழலாமா பொம்பளைங்க காட்டுப்பட்டு நானே மறந்தாச்சா காத்தோட காத்தாக கலந்தாச்சு. சாமி கற்பழிக்கப்பட்டார். போய் அவர்கிட்ட ஒரு 1500 ஆகிடும். 2000 காப்பம்டா ஆள் மொரட்டாளா இருக்காரு. கட்டாதடா, டீசல் விலை, பெட்ரோல் போடணும். அப்படியா ஓமனே ஊதுத்தி வாங்கணும். ஆளை பார்த்தா காசு இல்லாத ஒரு மாதிரி தெரியுது. போய் இழுத்துட்டு வாடா. வேலை முடிஞ்சாதா? என்னங்க மாமா இல்ல வீட்டுல வேலை முடிஞ்சாண்டே. நீங்க பாக்கலையா அதுதானே கூட்டிட்டு வந்தேன் உங்களை எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. இவர் மேல நம்பிக்கை என்ன இருக்கு. பண்ண மாட்டாருன்னு இன்னும் வேகத்தடை ஓட்டுக்கலாம். அதாவது எந்த பாதிப்பு வந்திருக்காங்க. தாய்க்குழுமே வாழ்க்கை அருமையான வரவேற்பு, அதில் ஆடிப்படி வரவேற்பு, தமிழ்குல பண்பு பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றார். பெண்மகளை பார்க்கும் பொழுது என்ன அழகு, எத்தனை அழகு. ஆனா ஒரு பிள்ளைக்கு 2 பேர் தெரியலையாண்டா. ஆமா, அவ்வளவு தூரத்துக்கு செக்யூரிட்டி வேலை ஆக்குறோம். அந்த அழகுக்கும் சொல்லுக்குமாக 2 பெண்மகளுக்கு. அதனால அடிமேல் அடி அடிச்சாம் அம்மியும் நகர்மடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி தாளாட்டு பாட்டு பாடுறத்திலுமே உனக்கு தளம்பு வாங்கி தாரே தாலாட்டு பாட்டு பாடத்தானே எனக்கு தாளம்பு வாங்கி தாங்க கப்புக்கர சேலை கட்டி கரையோரும் போற குட்டி கப்புக்கர சேலை கட்டி கரையோரும் போற குட்டி கரும்பை எறும்ப கண்டா விட்டுடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே எனக்கு தீருமா மேல அன்பு இருக்கு உள்ளத்தில நினைப்பு இருக்கு உங்கள அன்பு இருக்கு உள்ளத்தில் நினைப்பு இருக்கு. தங்கமே 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 மேல அன்பு இருக்கு உள்ளத்தில நினைப்பு இருக்கு ஆனால் நெஞ்சுக்குள்ள என்னமோ ஒளிருக்கு ஆனால நெஞ்சுக்குள்ள என்னமோ போல இருக்கு. தா, 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 தா. தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தாங்க ரத்தினமே சேலை கட்டி கரையோரோ ஊர குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா கண்ணாலே பார்த்தாலே கெட்டுடுமா சின்ன காட்டின கிளி சிரிக்குது பச்சை கிளி ஓடி வந்தா வேளையிலே ஆட்டமாவே ஆட வந்த வேளையில பாட வந்த எண்ணம் ஆளை விட்டு ஓடிப்பட்ட கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்லே. எதுவுமே அவன் ரொம்ப நடிக்கிறான். சித்திரம்பு கடிச்சு பிடிச்சி அவனை நடிப்பேன். பார்த்தா அரை விழுக போற மாதிரி அவன் தங்கச்சி அவன் ரொம்ப நடிக்கிறான். தங்கச்சி அம்மா ஞாவ். தங்கச்சி ஆத்தி குயில் பாட்டு
அன்பு பொங்கவோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உள்ராகம் இனி என்றாவோ புயல் போட்டு வந்ததென்ன இளமானே அதை கேட்டு சொல்வதென்ன மனம் தானே அத்தை மகன் கொண்டாட பித்த மனம் திண்டாட அத்தனையும் வள்ளி கொடுப்பேன் தங்கச்சி புத்தமது சிந்தாக அத்தனையும் வந்தா அத்தனையும் வள்ளி கொடுப்பேன் உத்தரவு போடும் வேளையில் மல்லிகையை பெற்றிருப்பேன் உத்தரவு செய்யும் என்று காத்து வளர்ப்பேன் மௌனமோ மௌனரேடி இங்கு காணோ பாடுவே காணோ வாசையோடு அது வாசை தேடுதே நீலம் பாடுது வாசை தேடுதே உயிர் பாட்டு இடுபாடி அது கேட்டு செல்வதிங்கே மனம் தானே மனமும் வீம்பாக வந்த இன்பம் மாறாக இங்கு வரையது இருந்தது என்னை கண்ட ராசாத வெள்ளை மனம் மாறாமல் தள்ளி வைத்து இருந்து என் வயிற்றில் ஆடினான். காலத்துக்கு காத்து கிடப்பே மெல்ல திறப்பே மௌனமோ மௌனதேனே கீதம் பாடுதே வாழும் வாசையோடு அது வாசை தேடுதே கீதம் பாடுது வாசை தேடுதே உயிர் பாட்டு வந்ததென்ன இளமானே அதை கேட்டு சொல்வதென்ன மனம் தானே குயிலே போ போ இனி நான் தானே இனி என்றாவோ அண்ணா வணக்கம்ண்ணா அழைத்த காரணம் என்ன எங்க இருக்கிறீங்களா நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கு நான் தங்கச்சி வந்து தத்தெடுத்து வளர்த்தவளடா தங்கச்சிடா அண்ணே வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றா பாருங்க முறையை மாத்தியாச்சு என்ன முறை இவன் தான் உனக்கு தான் அண்ணன் இவனுக்கு மச்சான் நல்ல ஒரு குடும்பம் நம்பிராஜன் குடும்பம் இப்படி கேவல போயில எங்கனையாவது கண்டு நம்ம குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணே நீங்க இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சியை பார்த்து இப்படி சொன்ன நாரத மகரிஷி வந்திருக்கிறா சாமி கிட்ட வாங்கினீங்களா என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்திருக்காரு சாமியை அழைத்து வாங்க பார்க்கலாம் சாம்பு அது ஓம் பேரா சாமி வரவேண்டு சுவாமி வந்தாரு வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும் நாரதர் தண்ணி இறந்த மாட்டார் காற்றை மட்டும் உண்டக்கூடிய தாங்கள் வந்தவருக்கு வரவேற்பு கொடுங்க கொடுங்க வாராயோ தோழி வாராயோ
வாணி புத்திரனை வருக வருக, பிரம்மனின் மைந்தனை வருக வருக, ராவணனை தாத்தா அவர்களை வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்ல ஆசை பெறப்பட்ட சுவாமி வாருங்கள் வரவேற்று. தாய்க்குலமே வாழ்க வாழ்க. வாங்க சுவாமி சென்று வரட்டுமா? எனக்கு ஆசீர்வாதம் வேணும் சுவாமி. வாழ்க பல்லாண்டு, தொழில் சிறக்க, மனமார வாழ்த்து. சென்று வாருங்கள். எப்ப தருவாரு மாமா? செண்டா செண்டே வரமாக்குறாரு அவரு கழுத. இந்த பிள்ளை இங்க இருக்காக்கிட்டீங்களா? சென்று வாருங்கடா. சென்று வர்றாங்க. செண்டான்னு பார்த்தேன் மாமா. அதெல்லாம் உள்ள போய் பண்ணி தொலைங்க. நீங்க என்ன வாங்குறீங்க மாமா? நான் சாமிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். தொங்கிட்டே இருக்கு. அது அப்படித்தான் குஞ்சு மாலையில குஞ்சவத்து கட்டிருக்காங்க. அதுக்கு அது இப்படிதான் இருக்குமா? அவர் குஞ்ச போய் நீ ஏன் பாக்குற கழுதா? கண்ணுக்கு உறுத்துது. சாமி சாமி என்னதான்டா கேக்குறீங்க? ஊர்வலம்லாம் தேடி தேடி பார்த்தேன். ஒருத்த கூட கொடுக்கவும் மாட்டேன். இப்போ நீங்க கேளுங்க. சாமி கொடுப்பார்ல. கணேஷ் போயில தாய்க்குலமே வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார், வாழ்வதனை தெய்வத்தில் உரைக்கும் நன்மைகளே. எதிரிகளாக இருந்து விட்டாலும் வீடு தேடி வந்தவரை வா என்று வரவேற்பு தமிழ்குல பண்பு. அந்த பண்பு கொன்றாது என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க மகளே. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் அரங்கேறும் இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றால் உன் புகழ் ஓங்க வேண்டும் மகளே. வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம், சாப மனுஷனம் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிலிருந்து நல்லோரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது என்ற நன்மையிலே அழகான முறையில், அருமையான முறையில், சிறப்பான முறையில், சிந்தனையான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில், நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க வளர்க என்ற வாயால் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் இசையால், பண்ணால், பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. வச்சுக்கம்மா, வெள்ளைக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. கொம்பாயி காட்டகத்து அவை நடுவே நிற்கும் ஒரு நல்ல மரம்,
சபை நடுவே நிற்பதற்கு ஒப்பாகும். அதனால் அறிந்தது அறியாது தெரிந்தது தெரியாது அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க விரும்புகிறேன். பெண்ணே, கேட்டாள். பதில் கூறுவாய மகளே. என்னை பத்தி எல்லா விவரம் தெரிஞ்சிருந்தா கூட ஊரறிய உலகறிய உங்களை பத்தி எல்லா விவரம் தெரியும். நடந்தது நடக்க போவது அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஈரியில உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பத்தி விவரம் என்ன விவரம்னு கேட்குறீங்களோ ஏராளமாக கேளுங்க, தாராளமாக பதில் சொல்றேன். அப்படிப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நீங்க கேட்குற கேள்விக்கு தெரிஞ்சவரை பதில் சொல்றேன். தெரியாத இடம் தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்கணும் நீங்க கேளுங்க பாப்போம். உப்புடன் முகமலந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்மத மருதமாகுமே உப்பளமோடு பாலென்ன முகங்கெடுத்தது வாராக நப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே. அன்பு பேச்சு, அறிவுத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, நீன் பேச்சு, வெட்டி பேச்சு, அலங்கார பேச்சு, ஆணக்க பேச்சு, மண்டக்கட பேச்சுன்னு எத்தனை வகையான பேச்சுகள் இருந்தாலும் சிறப்பான ஒரு பேச்சு உன்னிடம் கண்டேன் மகளே. வாழ்க வளர்க, தொழில் சிறக்க, கதையின் ரீதியாக உன்னை பற்றி முதல் கட்ட விசாரணையாக வண்டு விழி கண் கண்டு மொழிமாதே வண்டு விழி கற்கண்டு மொழிமாதே வண்டு விழி கண் கண்டு மொழிமாதே வந்திருக்கும் நாடு ஓதே யாரநிலை தானுடன் சாமி யாரநிலை தான் உணர்ந்த சுவாமி யாரநிலை தானுடன் சாமி நாடு மலை நாடி பூமி கந்தமலையெந்து முகமாதே கந்த மலர்கள் முகமாலே கந்தமலையெந்து முகமாதே தந்தை தாய் தங்களுக்கு தந்தவைய நல்வே என்பசாமி தந்தவைய பெயர்வர் சுவாமி தாய பெயர் போகி சாமி கதை ரீதியாக சிறப்பான ஒரு பதில் பாடல். யுகங்கள் எத்தனை? நான்கு என்னென்ன? கிரேதா திரேதா துபாவரி கலியுகம் கிரேதாயுகத்தில் நடந்த விஷயம், ஹரிச்சந்திரா திரேதாயுகத்தில் நடந்த விஷயம், ராமாயணம் துவாபரயுகத்தில் நடந்த விஷயம், மகாபாரதம் கலியுகத்தில் நடக்கிற விஷயம். கந்த புராணம் நடந்துகிட்டு நடந்தபடியா கிடையாது. கிரேதாயுகத்தோட வருடக்கணக்கு 17,28,000 வருடம். திரேதாயுகத்தோட வருடக்கணக்கு 12,96,000. துவாபரயுகத்தோட வருடக்கணக்கு 8,64,000. கலியுகத்தோட வருடக்கணக்கு 4,32,000. மொத்தம் 43,20,000 ஒரு சதுரயுகம். ஆரம்பத்திலே உங்க அண்ணன் கேட்ட கேள்வியான ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு காற்றின் அளவு எண்ணிக்கை 21,600 மூச்சு காற்றை உள்ளே வாங்கி வெளியே விழுகிறான் ஒரு மனிதனாகப்பட்டவன், ஆரோக்கியமான மனிதன். அப்ப அது 20 நாள் 40 நாள் பெருக்கும் பொழுது யுகக்கணக்கே ஆகப்பட்டது வெளியில வருகிறது. அப்படிங்கிற பாருங்க, எந்த இடத்துக்குமே ஒரு சிறப்பு சேர்க்கணும். மகாபாரதம் மண்ணால் ஆனது, மகாபாரதம் பெண்ணால் ஆனது, ராமாயணம் 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி அப்படின்னு நடந்த விஷயம் எங்கெங்க? அது மகாபாரதத்துல உண்டு. மகாபாரதத்துல யாருக்கு சண்டை நடந்தது? துரியோதனனுக்கு பஞ்சபடவர்களுக்கு பாண்டவர்களும் துரியோதனுக்கும் நடந்ததுல நடந்தது. எங்கே நடந்தது போர்? குருச்சேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்தது. நடந்தது. குருச்சேத்திரம் நடந்த போர்ல எத்தனை நாள் அந்த போர் நடந்தது? 18 நாள் அந்த போர் நடந்தது. அப்படி போர் நடக்கும் வண்ணமாக ஒரு மனிதனை போர்களோட எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் எந்த ஒரு சண்டை நடந்தாலும் நிராயுத பாணியாக ஒரு மனிதனை இருப்பவனை வதைக்கலாமா? அது வீரனுக்கு அழகில்ல. வீரனுக்கு அழகில்லை. இல்ல, ஒரு வீரனுக்கு ஒரு தர்மத்துக்கு அநீதியான செயல் என்னன்னா, ஒரு நிராயுத பாணியாக எந்த ஒரு ஆயுதமே இல்லாம ஒருவன் இருக்கிறான்னா அவனை வதைப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், தர்மத்திற்கு புறம்பானது. மகாபாரதத்துல யாரு நிராயுத மணியாக இருக்கும் பொழுது பானத்தை இட்டு வதைத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இல்லப்பா, வந்ததுல இருந்து நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தேன், நீங்க எனக்கு வாழ்த்து கொடுத்துறீங்க. அது சரி. வந்தவன மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணாலானது ராமாயணம் அப்படின்னு. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. மகாபாரதத்துல உண்டு. ஆமா, பங்காளி சொத்து யாரு? பங்காளி சொத்தை எடுத்தாலும் சரி பாதி கிணறு யாரும் நல்லா இருக்க முடியாது. பங்காளி சொத்தை எடுத்தவனும் அது மகாபாரதத்துல உண்டு. பாதி கிணற தாண்டவனும் உருப்படதா சரித்திரம் இல்ல. ஆமா, அப்படிங்கதான் கதை. கேட்ட கேள்விக்கு மகாபாரதத்துல நிராயுத பாணியா யாரு யுத்தம் நடத்தினது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நிராயுத மணியாக ஒருத்தன் நின்றான். நிராயுத மணியாக நிற்கும் போதுதான் அவனை தகர்க்க முடிந்தது. இது தவறுதான்.
ஆனா நடந்து ஏன் தர்மன்னு ஏன் பேர் வந்துச்சு? தர்மத்தின்படி நடந்ததுனால தர்மன். இப்ப தர்மம் தான் வெல்லணும் அப்படின்னு சொல்ற மகாபாரதத்துல உண்டு. தர்மம் வெல்லுமா? அது எப்படி? நிராயுதபாணி அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டானே, அப்படி எப்படி தர்மம் வெல்லும் அப்படின்னா யார் அடிச்சானா? அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கிருஷ்ணன் முதல்ல வந்து யார பானம் தொடுக்க சொன்னாரு? முதல்ல கொன்றது யார தெரியுமா? கர்ணனோட மயனத்தான். இரண்டாவது தான் கர்ணனை கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த நேரத்துல கர்ணனை நீ கொன்றாதான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னதுக்கு அப்புறமே நிராயுதபாணிய எந்த ஆயுதமே இல்லாம கர்ணனாக்கப்பட்டவன் என்ன சொன்னா? நிராயுதபாணிய எந்த ஆயுதமும் கிடையாது, தேரை இறக்கி விட்டு போயிட்டா. இந்த தேரை நிமித்துறதுக்காக கர்ணன் பார்த்தாரு. அதுவும் தேரை எப்படி நிமித்துறாரு? நெஞ்ச நிமித்தி அப்படியே இப்படிதான் நிமித்துறாரு. அப்ப கர்ணன் கையில எந்த ஆயுதமே கிடையாது. ஏன் எந்த ஆயுதமே இல்லாம வில்லைக்கு விஜயன் அப்படின்னா யார சொல்றோம்? அர்ஜுனனை தான் சொல்றோம். அப்ப வில்லைக்கு விஜயனை எப்படி அர்ஜுனனை சொல்ல முடியும்? கர்ணன் நிராயுதபாணியா இருக்கிறான், சண்டையும் போட கிடையாது, தேரத்தான நிமித்தினான் கர்ணன். இப்ப வாரி வாரி இட கர்ணன் மகாபாரதத்துல வள்ளல்னா கர்ணன் தான்.